அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பன்னீர் திராட்சை, கருப்பு திராட்சை அதில் ஜூஸ் எடுக்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் திராட்சையோ, கருப்பு திராட்சையோ, பச்சை கலர் திராட்சையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஒரு வாட்டி தண்ணியில் நல்லா அலசி எடுங்க. அதில் இருக்க குப்பை, மண் எல்லாமே டஸ்ட்டெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா கல்லுப்பு தான் கட்டாயம் போடணும். மஞ்சள் பொடி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க ஒரு நிமிஷம். மேலேருந்து கீழேருந்து மேலேன்னு பெரட்டி நல்லா விட்டிங்கன்னா அந்த எல்லா இடத்துக்கும் பரவலாக அந்த உப்பு மஞ்சளும் கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானாகவே உதிர்ந்துடும். அந்த காம்பு பகுதியெல்லாம் நம்ம நீக்கிட்டு திருப்பி ஒரு 2 முறை தண்ணியில் நல்லா சுத்தமான தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுங்க. நீங்கள் நினைக்கலாம் சாதாரண தண்ணியிலே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஜூஸாவோ ஃப்ரெஷ்ஷாவோ எடுத்தால் என்ன, எதுக்காக மஞ்சள் உப்பு போடணும் இல்லைங்கன்னா, இல்லை அவ்வளோ நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துகிறாங்கங்க. அதனால் நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அது நிறைய ஒவ்வாமையும் உண்டு பண்ணுதுங்க. அதனால் உடலுக்கு ஆரோக்கியம் இல்லை, ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வருது. குறிப்பாக அது திராட்சை பழத்தில் தான் அதிகமான ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறதா தகவல். அதனால் நம்ம இனிமேல் இந்த சீசன் டயத்தில் கிடைக்கிற இந்த கருப்பு திராட்சையை நம்ம வாங்கி அப்படியே சாதாரண தண்ணியில் கழுவிட்டு சாப்பிடாமல் உப்பு மஞ்சள் போட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஜூஸாவோ இல்லை ஃப்ரெஷ்ஷான பழமாவோ எடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம உலர்ந்த திராட்சைங்க, விதை உள்ளது விதை அற்றது இரண்டுமே பாயசத்துக்கு போடுற அந்த உலர்ந்த திராட்சையாக இருந்தாலும் ஒரு முறையாவது நீங்கள் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. என்னோட பதிவை முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க. மறக்காமல் நம்மளுடைய தமிழ் சமையல் யாழ் உலகத்துக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.